வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். 3 நண்பர்கள் சென்னையில் உயரமான ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் மேலே 30வது மாடியில் ஒரு ரூமில் ஒன்றா குடியிருந்தாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க 3 பேருமே விதவிதமாக சமைச்சு வச்சுட்டு, இப்போ சரியான பசி இல்லை, கீழே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக திரிஞ்சுட்டு வந்து அப்புறமாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த ரூமை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு லிஃப்ட் வழியாக கீழே போனாங்க. ஒரு நூலகத்தை போய் நல்ல நல்ல புத்தகம்லாம் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 பேர்த்துக்குமே நல்லா சரியான பசி வந்துருச்சு. சரி வாடா மேலே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்தாங்க. இங்கே கட்டடத்துக்கிட்ட வந்து பார்த்தாக்கா லிஃப்ட்டு வேலை செய்யலை. அதை லிஃப்ட்டை சரி பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. 4 மணி நேரம் பசி தாங்க முடியாத என்னடா பண்ணுறது, சரி 1 மணி நேரம் ஆகும் நம்ம மேலே ஏறுறதுக்கு, முதல்ல படிக்கட்டிலே ஏறி போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 3 பேர் அங்கேருந்து நடக்கிறதுக்கு தொடங்கினாங்க. அப்போ ஒருத்தன் சொன்னான், நம்மளுக்கு கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் காமெடியான கதைகள்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தமாசான கதைகள் நிறைய சொன்னான். 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு 10 மாடி தூரம் ஏறிட்டாங்க. அப்போ இன்னொரு ஆள் சொன்னான், இதுக்கு மேலே நான் மெலோடிக் சாங் பாடுறேன், என் பாட்டை கேட்டிங்கன்னா களைப்பில்லாத நாம 3 பேரும் ஒரு 10 மாடி தூரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல விதவிதமான மெலோடிக் சாங்லாம் பாடினான். இப்போ 20 மாடிக்கு வந்துட்டாங்க. இப்போ 3வதா இருக்கிற ஆளு, நான் கொஞ்சம் சென்டிமெண்டான கதை சொல்றேன், இந்த கதையை கேட்டுக்கிட்டு ஒரு 10 மாடி தூரம் போயிடலாம் அப்படின்ட்டு அவன் சோகமான கதையெல்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சான். இப்போ 30வது மாடிக்கு போயிட்டாங்க ரூமுக்கு பக்கமா. மற்ற 2 பேரும் சொன்னாங்க, நீ என்னடா சொன்ன கதை, கொஞ்சம் கூட சோகமே இல்லடா, அழுவச்சே வரலடா, ஃபீலிங்கே வரலடா அப்படின்னு அவனை திட்டினாங்க. அப்போ அவன் சொன்னான், இப்போ நான் சொல்ற விஷயத்தை கேட்டா கண்டிப்பா நீங்க அழுவீங்கடா அப்படின்னான். என்னடா சொல்ல போற அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணுமில்லடா, கீழே புத்தகம் படிச்சோம்ல, அந்த நூலகத்துல மேஜை மேலேயே நம்ம ரூமோட சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னான். 3 பேரும் கீழே உளுந்து பிறண்டு அழுகுறாங்க பசியில. நண்பர்களே, இதைத்தான் நாம் ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்குங்கிறது.